ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. சோயாவில் நல்லா மொறுமொறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சோயாவை வேக வச்சு எடுக்கிறதுக்காக நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு இதில் 1.5 கப் அளவுக்கு சோயா சேர்த்துருக்கேன். சோயா அந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாகவும் கிடைக்கிது, சின்ன சின்னதாகவும் இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம சிக்கன் வச்சு செஞ்சால் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே அளவுக்கு இருக்குங்க டேஸ்ட்டு. நிறைய பேர் இப்போ சிக்கன் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களாம் அதே டேஸ்ட்டோட இந்த மாதிரி சோயா வச்சு செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் 2-3 தடவை தண்ணியில் அலசிட்டு நல்லா பிழிஞ்சு எடுக்கும்போது அந்த சோயாவோட வாசனையே இருக்காது. இப்போ தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் உப்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இன்னைக்கு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது நல்ல ஒரு கலர் கிடைக்கும், காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூட 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து இதை மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுக்கும்போது நம்மளோட கட்லெட் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஏற்கனவே சோயாவில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்து செய்யறதுனால அந்த சோயாவோட வாசனை கொஞ்சம் கூட இருக்காதுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் 1/4 கப்பு கடலை மாவும் 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம பகடா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியே போதும். அப்படி தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டா போதும். இப்போ இதை நீங்கள் எண்ணெயில் பகடா மாதிரியும் போட்டு எடுக்கலாம், இல்லை கட்லெட் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாகவும் தட்டி எடுக்கலாம். நான் இன்னைக்கு சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி எடுக்க போகிறேன். இது பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கடலை மாவு அரிசி மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராது. இது எண்ணெயும் ரொம்ப இழுக்காது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா சோயா மாவு இதையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன். எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரியும் பொரிச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரியும் பண்ணி எடுத்து கொடுக்கலாம். இப்போ இது எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வேகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இது எண்ணெயில் போட்டதும் உடையவும் உடையாவது, பிரிஞ்சும் வராதுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு கோல்டன் கலரில் உள்ளேயும் நல்லா வெந்து மேலேயும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இது இது நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த சோயா கட்லெட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரியே மீதி இருக்க சோயாவையும் பொரிச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட மொறுமொறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.